வணக்கம் இயற்கை உணவு நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோவில் வந்து கோழிகளுக்கு நம்ம பண்ணையில் என்னென்ன இரை வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். இப்போ வந்து நெல்லை வந்து ஒரு தட்டில் வைக்காமல் அப்படி கீழே தூற்றி விட்ருவோம். இப்போ பார்த்திங்கனாலே இது எல்லா இடம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு தூற்றி விட்ருவோம். நல்லா கிண்டி மேயுங்க இந்த கோழிங்க. நல்லா கிண்டி மேயுங்க, நல்லாயிருக்கும். அது பார்க்குறக்கே பாருங்களேன் ஒரு அழகாக இருக்கும். அங்கங்கன்னு சொல்லி ஒரு 5-6 கோழிகள் சேர்ந்து அழகாக கிண்டி மேய்ஞ்சிட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோழிங்களுக்கெலாம் வந்து நம்ம வந்து செலவு வந்து ரொம்ப ஆகும். எதுக்கு ஆகும்னா, இது வந்து மேய்ச்சல் முறையில் பெரிய இடங்களுக்கு போய் அப்படி வளரல இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 செண்டுக்குள்ளே ஒரு 50 கோழி விட்ருக்கேன். இந்த இடத்துல நான் 150 கோழி வளர்த்துருக்குறேன். அது வேறு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பண்ணையை டெவலப் பண்ணணும். அந்த 150 கோழி கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த 50 கோழிங்களுக்கு செலவு வந்து ரொம்ப வந்துடும். அதே நேரத்தில் வந்து கம்பெனி தீவனம் மட்டுமே போட்டு இதை வளர்த்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால தான் காலையிலே அப்படி ஒரு நெல் சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்த தீவனமாக கொஞ்சம் கம்பெனி தீவனம் இயற்கை உணவுன்னு பேரை வச்சுட்டு என்னடா கம்பெனி தீவனம் காண அப்படின்னு நினைக்காதீங்க. கம்பெனி தீவனம்னா இது என்ன சேர்த்துருக்காங்க, கடலை புண்ணாக்கு, வேறு நம்ம மக்காச்சோளம், கம்பு இந்த மாதிரி சேர்த்து தான் கம்பெனி தீவனம். அதில் மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் பெரிய தப்பான விஷயங்கள் அதில் சேர்க்கலை. அதாவது மெடிசன்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் ஒன்றும் சேர்க்கலை. ரொம்பலான்னு கிடையாது, மெடிசன்ஸே சேர்க்காம தான் வருது அது சரிங்களா. அதனால் இந்த மாதிரி தீவனம் கொஞ்சம் போட்டுக்கிறது. ஏன்னா தீவனம் மட்டுமே போட்டு வளர்த்தா கட்டாது. ஏன்னா தீவனம் இப்போ விலைலாம் பார்த்திங்கன்னா 60 ரூபாலாம் போயிட்டு, 50 ரூபா 60 ரூபா போயிட்டு. அதனால் அதெல்லாம் கட்டாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி தீவனம் கொஞ்சமாக போட்டுக்கிறது. சரி, இது போதுமா அப்படின்னா அது கிடையாதுங்க. அது எப்படி போதும், ஒரு கோழிக்கு வந்து ஏகப்பட்ட இது ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவை. கோழிகளுக்கு எவ்வளோத்துக்குள்ளே ப்ரோட்டீன் கொடுக்கமோ அவ்வளோத்துக்குள்ளே முட்டைங்க வந்து நல்ல ப்ரோட்டீன் அளவில் அதிகமாக நல்ல தரமான முட்டைங்க வந்து கிடைக்கும் சரிங்களா. அதனால வந்து அடுத்த விஷயமா வந்து சோறு, இந்த அதுக்கு அரிசி இருக்குல்ல, அரிசிக்கு அதுக்கிற கோதுமை இதெல்லாம் வந்து பொங்கி அதை வந்து நாங்கள் இறையாக கொடுப்போம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அடுப்பு, நம்மளே ஒரு ராக்கெட் அடுப்பு மாடலில் நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பு செஞ்சு வச்சு இதில் வந்து பொங்கி நம்ம அதை வந்து தவிடு இருக்குல்ல, கோதுமை தவிடு, அதை மிக்ஸ் பண்ணி ஒரு நேரம் மத்தியானம் போட்டு விட்டுறது சரிங்களா. அப்போ சாயங்காலம் என்ன நேரம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவிடு, இந்த மாதிரி மாட்டு சாணம் இதெல்லாம் வச்சு புழு உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த புழு உற்பத்தி பண்ணி அதை கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மேய்ச்சல் முறையில் வளர்க்காமல் இப்படி அடைச்சி போட்டு வளர்க்கிங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். மேய்ச்சல் முறையில் அதுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ப்ரோட்டீன், எல்லா சத்தும் நாங்கள் வந்து இப்படி கொடுத்துட்றது. புழு அந்த பூச்சிகளை தின்னு தான் கோழிங்க வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக சத்தாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த இதெல்லாம் நம்மளே தயார் பண்ணி கொடுத்துட்றது. இப்போ புழு வந்து சாயங்காலம் கொடுப்போம். அப்படிங்கும்போது கோழிங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே ஒரு ஆக்டிவாகவும் இருக்கும். அதனால் இப்படி தான் நம்ம கோழி வளர்க்குற முறை. இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற பதிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.